ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மரிய சாரா பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் ஏன் அந்த ஸ்டோரி உங்ககிட்ட சொல்கிறேன்றதையும் சொல்கிறேன் ஆஸ் யூஷுவல். ஓகே, ரெடியா? கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? சரி. ஒரு ஊரில் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு அழகான ஒரு குதிரை வச்சுருந்தாராம். அவரோட தொழில் சம்பந்தமான எல்லா உதவிக்கும் அந்த குதிரை ரொம்பவே அவருக்கு உதவியாக இருந்திருக்கு. நல்லா ட்ரெயின் பண்ணி எப்போவுமே அதை கூட வச்சுருப்பாரு. ரொம்ப பாசமாக பார்த்துப்பாரு. கடைசியில் பார்த்தா ஒரு நாள் அந்த குதிரையை காணும். அஷிஷோ, குதிரையை காணுமே அப்படின்னு அவர் தேடிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து ஊரில் இருக்கிற எல்லாருமே தேடுறாங்க. என்னப்பா இப்படி ஆயிடுச்சே, உன் குதிரை இப்படி காணாமல் போயிடுச்சே, உன்னோட தொழிலுக்கு உன்னோட வேலைக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப உறுதுணையாக இருந்தது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சே, இப்படி தொலைஞ்சு போயிடுச்சு, எங்கே தான் போயிருக்கோம், நீ அதை நல்லா தானே பார்த்துக்கிட்ட, அதுக்கு எவ்வளோ தைரியம் பாரு, இப்படியெல்லாம் போயிடுச்சே, இப்படி ஓடி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த ஊரில் இருக்கவங்க திட்டிக்கிட்டே தேடுறாங்க. அப்போ ராமசாமி சொல்கிறாரு, யாருக்கு தெரியும் இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு, விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா இது, குதிரை தொலைஞ்சிருச்சு, நீ கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் பேசுகிறேன்னு. அவ்வளோதாங்க, நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம தேடி பார்ப்போம், அதை தாண்டி இது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா, எதனால இது நடந்திருக்குன்றது நம்மளுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு போன குதிரை கூட இன்னொரு 5 குதிரைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு. காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்த குதிரைங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கு. திரும்ப வந்த குதிரையை பார்த்ததுக்கப்புறம் இவர் ரொம்ப சந்தோஷமும் படல, சலனமும் படல. ஆனால் ஊர் மக்களுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். என்னடா இது எங்கேயோ ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி நினச்சா போயிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 5 குதிரையை வாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கு. குதிரைங்களை வாங்க வேண்டிய செலவே இவனுக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்போ அவன்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு, போன உன் குதிரையும் வந்துருச்சு, கூடவே 5 குதிரையை சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கு, இனிமே உன் பாடு ஜாலி தான், உன்னோட வியாபாரத்தை நீ விரிவு பண்ணலாம், நல்லா நீ செழிப்பாக இருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியல, நடந்துடுச்சு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்போவும் பொறுமையாக தான் பதில் சொல்கிறாரு. இந்த ஊர் மக்களுக்கு திருப்பியும் ஒரு கன்ஃபியூஷன். என்னடா இவன், நம்மளா இருந்தால் இவ்வளோ சந்தோஷப்படுவோம், நம்மளுக்கு ஒரு குதிரை போயிட்டு 5 குதிரை எக்ஸ்ட்ராவாக கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு, இவன் இப்படி சலனமே இல்லாமல் ஒரு சப்புன்னு முடிச்சிட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ அந்த மீதி 5 குதிரைங்க வந்து காட்டிலேருந்து வந்திருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம அதை ட்ரெயின் பண்ணணுமே அப்படின்னு அந்த விவசாயி, அந்த ராமசாமியோட பையன் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரெயின் பண்ணுறாரு அந்த குதிரைங்களை. அப்படி ட்ரெயின் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு குதிரையிலேருந்து கீழே விழுந்து அவருக்கு கால் வந்து உடஞ்சிருது. கால் உடஞ்சி வீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி அந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வராங்க. அச்சோ, என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு, உன் பையனுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, ஆனால் இப்படியெல்லாம் உனக்கு ஒரு தொல்லைக்கு மேலே ஒரு தொல்லை, ஒரு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்லாம் வரவே கூடாதுப்பா, என்னப்பா ராமசாமி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி துக்கம் விசாரிக்கிறாங்க. அப்போவுமே ராமசாமி என்ன சொல்கிறான்னா, யாருக்கு தெரியும் இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு, நடந்தது நடந்து போயிடுச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. என்னப்பா இது, ஃபுல்லாக அடிபட்டு இருக்கும்போது கூட இந்த ஆள் இப்படி சொல்கிறான் அப்படின்னு புலம்பிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரில் இருந்து போருக்கு போகணும், அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளை பசங்களெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது அந்த ஊர் ராஜா கிட்ட இருந்து. அப்போது அந்த போருக்கு போனவங்கள நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அந்த போரில். அப்போது இவ ராமசாமியோட பையன் வந்து நம்மளுக்கு அடிபட்டு வீட்டில் இருக்கார்ல, அதனால் போகல. சரி, அப்போவும் எல்லாரும் வராங்க. வந்துட்டு, என்னப்பா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா, உன் பிள்ளைக்கு கால் உடஞ்சிருந்ததுனால தான் அவன் போக முடியல, அதனால் அவனுக்கு வந்து எதுவும் ஆகாமல் இன்றைக்கி உயிரோடு இருக்கான், நம்ம ஊரில் நிறைய பசங்க இறந்துட்டாங்கப்பா போருக்கு போய், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்ப்பா அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவும் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியல, நடந்தது நடந்து போயிடுச்சு, நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்கிறாரு. இது வந்து லைஃபோட ஒரு பெரிய ரியாலிட்டி. இதுதான், என்ன நம்ம லைஃப்பில் நடக்குதோ அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. நாம் அதை நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கும்போது தான் அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறோம், அதை பற்றின ரொம்ப மைண்ட் ப்ரெஷரை எடுத்துக்கிறோம், நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எனக்கு நடக்கணும்னு ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது நடக்கலைன்னா அதை நெகட்டிவாக எடுத்துக்கிறோம்.
அதே நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். எப்படி சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களையும் நமக்கு எந்த ஒரு நல்லதுக்காக தான் அது நடந்திருக்குங்கிறத ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல. அப்படி இருந்துருச்சுனாலே இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ப்ராப்ளம், இப்படி எதுவுமே இருக்காது. இயல்பாக நம்ம லைஃப்பை நம்ம நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கலாம். நல்லது நடந்தாலும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கணும், கெட்டது நடந்தாலும் ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். இதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கே. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரியாலிட்டியில் வரும்போது, நம்ம லைஃப்பில் வரும்போது, நமக்குன்னு வரும்போது இதையெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கறதில்ல. ஏன் யோசிக்கிறது கூட இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ லைஃப் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம், ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது மற்றவங்க யாரும் கிடையாது, நாம தான். அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அடுத்தவங்க வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, இப்படி எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் நாம கொடுக்க வேண்டியது ராமசாமி மாதிரி ஒரே ரியாக்ஷன் தான். அதுக்கு என்னங்க இருக்கு, நடந்தது நடந்து போச்சு, எது நடக்கணுமோ அதுதாங்க நடக்கும்னு மட்டும் சொல்லி பாருங்க. உங்க லைஃப் ஆசமா இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களை தேடி வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிற அந்த 4 பேர் அவங்களுக்குமே வாயடைச்சா மாதிரி இருக்கும். வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்க கூட பேசுகிறேன். நன்றி.